360 செய்திகளை பார்க்கலாம். திருச்சி விமான நிலையத்திலிருந்து செயின்ட் ஜோசப் கல்லூரி வரை ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் விஜய்க்கு சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்களும் தாவேக்கவினரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து விமான நிலையம் திரும்பிய முதலமைச்சர் விஜய் திறந்த வேனில் நின்றவாறு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தார். இதனிடையே நியூஸ் 18க்கு பேட்டியளித்த மக்கள் முதலமைச்சர் விஜய் தங்களுக்கு தொடர்ந்து நன்மை செய்வார் என்றனர். தனக்குன்னு வாழாம மக்களுக்காக வந்த அந்த மாமனிதன் கண்டிப்பா நம்மளுக்காக உழைப்பாருன்னு நான் உறுதி கூறுறேன். அது ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள் எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பா அவர் சொன்ன எல்லாத்தையுமே நிறைவேற்றுவாரு. திருச்சியில எங்க கோட்டைன்னு சொன்னவங்க எல்லாத்தையும் முடிச்சு விட்டு இப்ப அவர் கோட்டையை ஆக்கிட்டாரு. ஒரு நல்ல தலைவனை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோங்கிற ஒரு சந்தோஷத்துல நாங்க இருக்கிறோம். கரெக்டா இதுக்குள்ள ஆனா இன்னைக்கு எங்க தலைவர் கரெக்டா ஷார்ப்பா 4 மணிக்கு வந்து எங்களுக்கும் கஷ்டம் கொடுக்கற மாதிரி யாருக்குமே கஷ்டம் கொடுக்காம ஒரு ஸ்பீச் பண்ணிட்டு போனாரு. முன்னதாக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் முதலமைச்சர் விஜயின் புகைப்படம் கொண்ட மாஸ்க் அணிந்திருந்தனர். 6 மாதம் அமைதியாக இருப்போம் என்று கூறியவர்களால் 6 நாட்கள் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை என முதலமைச்சர் விஜய் விமர்சித்துள்ளார். திருச்சி ஜோசப் கல்லூரி மைதான திடலில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய முதலமைச்சர் விஜய் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை மறைமுகமாக சாடினார். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள். அடாடாடாடா. எம்ஜிஆர் சந்தித்த முதல் தேர்தலில் கூட இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் பெறவில்லை என அவர் கூறினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தலில் கூட இந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கல அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நீங்க டிவி கேட்க அவ்வளவு நீங்க ஆதரிச்சிருக்கிறீங்க. தான் ஏன் கோட் சூட் அணிகிறேன் என்பதற்கும் முதலமைச்சர் விஜய் விளக்கம் அளித்தார். அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன்? 2 கலர். நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். எதிர்க்கட்சிகள் பேசிக்கொண்டே இருக்கட்டும், தாவேக அரசு நல்லது செய்து கொண்டே இருக்கும் என்றும் விஜய் கூறினார். தமிழ்நாட்டில் திமுக தாவேக்கு இடையேதான் போட்டி என முதலமைச்சர் விஜய் மீண்டும் தெரிவித்துள்ளார். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் திமுகவும் மற்றும் பலரும் சேர்ந்து தாவேக்காவை ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்க முயன்றதாக குற்றம் சாட்டினார். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள். அடாடாடாடா. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. திமுகவின் தோல்விக்கு ஸ்டாலினின் குடும்பம்தான் காரணம் என தொண்டர்கள் கூறுவது கேட்கவில்லையா என முதலமைச்சர் வினவினார். உண்மையை சொல்லு உடன்பிறப்பேவா. உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம், அந்த காரணத்தை வெளியிலலாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளேயே கேளுங்கிறாங்க. திமுக தூர்ந்து போன சக்தி என்றும் அதிமுக தீர்ந்து போன சக்தி என்றும் விமர்சித்தார். தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் அதாங்க திமுகவும் மற்றும் பலரும். நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. முதலமைச்சர் விஜய் தனது உரையில் எந்த இடத்திலும் அதிமுகவின் பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக பேசினார். தற்போதைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு போதைப் பொருள் பயன்பாட்டை திமுக ஆரம்ப நிலையிலேயே தடுக்காததே காரணம் என முதலமைச்சர் விஜய் குற்றம் சாட்டினார். இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது.
அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க? தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் ஒரு மாதத்தில் செய்ய முடிந்ததை செய்துள்ளதாகவும் கூறினார். விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? 100 யூனிட் இலவச மின்சாரத்தை ஜெயலலிதா தான் கொடுத்தார் என்றும் மக்களுக்கு தொந்தரவு தரும் டாஸ்மாக் கடைகளை தாம் மூடியுள்ளதாக முதல்வர் தெரிவித்தார். 200 யூனிட் மின்சாரம் கட்டணமில்லா மின்சாரம் அறிவிச்சோம். அதுல ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. மக்கள் பணத்தை டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை ஊழல் செஞ்ச அந்த ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சிங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. சிங்கப்பெண் சிறப்பு படை அடுத்த வாரம் தொடங்கப்படும் என்றும் தவறு செய்வோருக்கு உரிய தண்டனை பெற்றுத் தரப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் தனது 2 கண்கள் என்ற முதலமைச்சர் விஜய் உங்களில் ஒருவர்தான் இடைத்தேர்தலில் போட்டியிடுவார் என அறிவித்தார். பெரம்பூரா இருக்கட்டும் திருச்சி கிழக்கா இருக்கட்டும் எனக்கு 2 கண்கள் மாதிரி. அதுலயும் திருச்சி கிழக்கு என் செல்ல புள்ள மாதிரி. அதனால வரப்போற இடைத்தேர்தல்ல உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தரை உங்கள ஒருத்தரை தான் வேட்பாளரா நிக்க வைக்க போறோம். தனக்கு வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்த முதலமைச்சர் இன்னும் கொஞ்சம் ஆதரித்திருக்கலாம் என்றார். 1977ல நீங்க போடாத ஓட்ட 2026ல நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு சப்போர்ட் என்னால வாங்க முடியும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. நம்ம அரசியலை பத்தி நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கிள்ளையமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க, தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். மாநில உரிமை, நதிநீர் உரிமை, சமத்துவ உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். திமுகவை மட்டும் குறை கூறுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை மக்கள் மறக்க மாட்டார்கள் என முதலமைச்சர் விஜய்க்கு திமுக எம்பி கனிமொழி பதில் தந்துள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தையே குறை சொல்லிட்டு இருக்கிறதுனால மக்கள் இங்கே நடந்துட்டு இருக்க தவறுகள், இங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை எல்லாம் மக்கள் மறந்து விட மாட்டார். இதேபோல சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மருத்துவரணி செயலாளர் எழிலன் முதலமைச்சர் அறிவித்த 200 யூனிட் இலவச மின்சாரம் குறித்து விமர்சித்தார். அனைத்து திருமண மேடையும் எங்களுக்கு பிரச்சார மேடை தான். கொஞ்சம் வரலாற்றுலாம் அப்படி கொஞ்சம் படிச்சிருந்தா தெரியும். நகர்ப்புற வாழ்வீடு குடியிருப்பு பகுதியில் வெப்ப தாங்காம ஒரு ஏசி இருக்கிற வீடுகள் தெரியும். ஒரு ஏசி போட்டாலே 500 யூனிட் தாண்டிடும். அப்புறம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்புறம் பெற மாதிரி பெறதான் உங்களோட மாற்றமான ஆட்சியான்னு நான் கேள்வி கேட்கிறோம். இதனிடையே அதிமுக ஐடி விங்கும் முதலமைச்சருக்கு பதில் தந்துள்ளது. கத்தி பேசுனா, கத்திப்பட டயலாக் மாடுலேஷன்ல பேசினா பொய்யெல்லாம் உண்மையாகிடுமா என கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக மற்றும் பலர் என்று வாயளவில் சொல்லும் முதலமைச்சர் அதிமுகவில் இருந்து யாரை இழுக்கலாம் என்றே மனதளவில் 24 மணி நேரமும் சிந்தித்து வருவதாக கூறியுள்ளது. இதேபோல இரவல் சக்தியால் கோட்டையில் ஒட்டிக்கொண்டிருக்கும் வாடகை சக்தி தாவேகா என அதிமுக எம்பி என்பதுரையும் விமர்சித்துள்ளார். மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிட விரும்புவதாக தெரிவித்த அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ இடைத்தேர்தலில் யாருக்கு ஆதரவு என கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என கூறினார். திருச்சியில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் விவசாய கடன் தள்ளுபடி குறித்து தேர்தல் அறிக்கையில் தாவேகா குறிப்பிடாமல் இருந்திருக்கலாம் என்றார். நிதிநிலையை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க போறாங்க. அப்போ அவருக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, இந்த சூழ்நிலையில தேர்தல் அறிக்கைகளை எதெல்லாம் நிறைவேற்ற முடியும், சிலதெல்லாம் பொறுத்த வரைக்கும் காலப்போக்கில் நிறைவேற்றுவாங்களா இல்ல சிலதெல்லாம் சாத்தியப்படாதாங்கிறது இன்றைய தமிழக அரசாங்கம் அதுக்குண்டான ஒரு அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது அந்த சொல்லுவாங்க நினைக்கிறேன். இடைத்தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பது குறித்தும் பேசினார். பொதுக்குழு முடிவெடுக்கிறதா, நிர்வாகிகள் முடிவெடுக்கிறதா, நான் போய் நாங்க நீடிக்கிறோம் இல்ல நாங்க போக மாட்டோம் அப்படின்னு நான் சொல்ல முடியும். நான் கட்சியோட முடிவை நான் பிரதிபலிக்க முடியும். நான் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டது துரதிருஷ்டம் என்று கூறியதன் காரணத்தையும் அவர் கூறினார். துரதிருஷ்டம் என்னன்னு சொல்றது, ஒவ்வொரு இயக்கமும் அவர்களுடைய சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும்ங்கிறதா ஒரு எல்லா இயக்க தோழர்கள் நான் மதிமுக கிடையாது,
எல்லா இயக்கத்தோழருக்கும் அது எல்லாம் அவங்களுடைய விருப்பம் தான். இது ஒரு அடிப்படை உரிமை. திமுக கூட்டணியில் தொடர்வதாகவும் துரை வைகோ விளக்கம் அளித்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஊர்களில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிறுத்தத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் விவசாயிகள் நெற்றியில் நாமமிட்டும் தலையில் முக்காடு போட்டுக் கொண்டும் போராட்டம் நடத்தினர். சேலம் கோட்டை மைதானத்தில் விவசாயிகள் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் போராட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூரில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகேயும் போராட்டம் நடத்தப்பட்டது. திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, புதுக்கோட்டையிலும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1,80,000 ரூபாய் நெல்லுக்கு, கரும்புக்குன்னு போனீங்கன்னாக்க 2,50,000 லட்சம் ரூபாய் இந்த கடனை கொடுத்துட்டு இதில் 50,000 மட்டும் தள்ளுபடின்னு ஒரு கணக்கீடு சொல்வதெல்லாம் இது அலுவலர்களுடைய குறுக்கீடு, சாதுரியம். இதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சரியாக கூர்ந்து நோக்கவில்லை. கூர்ந்து நோக்கி அனைத்து கடனையும் தள்ளுபடி செய்யணும். நெல்லையில் ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த 500க்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. விவசாயத்தை விட விளையாட்டுதான் கடினமானது என அமைச்சர் ஆதவர்ஜுனா கூறிய கருத்துக்கு எதிராக விருதுநகரில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகள் அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி நாகை மற்றும் கோவையிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொறியியல் கலந்தாய்விற்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் கலந்தாய்வு நடைபெறும் தேதி குறித்து இம்மாதம் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான கலந்தாய்விற்கு இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் 3ஆம் தேதி தொடங்கியது. விண்ணப்ப பதிவு தொடங்கியதிலிருந்து மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் விண்ணப்பித்து வருகின்றனர். விண்ணப்பிப்பதற்கு செவ்வாய்க்கிழமை கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பொறியியல் கலந்தாய்விற்கு விண்ணப்பிப்பதற்கான அவகாசம் வரும் 5ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு தேதி குறித்து வரும் 29ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. 29ஆம் தேதி வெளியேற்றணும். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் காலி பணியிடங்களை விரைவில் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் விஸ்வநாதன் கூறினார். ஜூன் மாதம் தொடங்கியும் தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் குறையாத நிலையில் சில இடங்களில் மழை பெய்து வெப்பத்தை தணித்தது. நெல்லை மாவட்டம் பாபநாசம், விக்கிரமசிங்கபுரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள லோயர் கேம்ப், காரையாறு, சேர்வலாறு மற்றும் அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் கொட்டித்தீர்த்த கனமழையால் வத்தலகுண்டு பிரதான மலைச்சாலையில் வெள்ளி நீர்வீழ்ச்சி மற்றும் புலிச்சோலை உள்ளிட்ட 2 பகுதிகளில் ராட்சத மரங்கள் முறிந்து விழுந்தன. உயரழுத்த மின் கம்பிகள் மீது மரங்கள் விழுந்த நிலையில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. மேலும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, மாரண்டஹள்ளி, பஞ்சப்பள்ளி, காரிமங்கலம், வெள்ளிச்சந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் 2 மணி நேரம் கனமழை பெய்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் முக்கிய சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. வத்திராயிருப்பு பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்த நிலையில் பழமையான மரம் தேசிய நெடுஞ்சாலையில் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் பல இடங்களில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது. திருவையாறு அருகே ஓலத்தேவராயன்பேட்டை, செம்மங்குடி பகுதிகளில் வீசிய சூறைக்காற்றால் சுமார் 30,000த்திற்கு மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தெற்கு கேரளம் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு வாரத்திற்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், நாமக்கல், ஈரோடு, சேலம், திருச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களிலும், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, மதுரை, விருதுநகர், தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று கனமழை பெய்யும் என கணித்துள்ளது. இதேபோல நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி, திண்டுக்கல், நெல்லை, கன்னியாகுமரி, ஈரோடு, நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்டங்களிலும், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழை பெய்யும் என தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்சமாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாக வாய்ப்பிருப்பதாகவும் கணித்துள்ளது. கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விலைமதிக்க முடியாத உயிர். நீ இப்படிப்பட்ட நிகழ்விலே யாரும் ஈடுபட வேண்டாம். அதிமுக மீண்டும் ஒன்றினை வலியுறுத்தி தற்கொலை செய்து கொண்ட கட்சி நிர்வாகியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விடுத்த வேண்டுகோள்தான் இது. தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாளைச் சேர்ந்த பூக்கொடை மகேந்திரன் அதிமுக வர்த்தகரணி மாவட்ட இணை செயலாளராக பதவி வகித்து வந்த நிலையில் அதிமுக மீண்டும் ஒன்றினை வலியுறுத்தி தற்கொலை செய்து கொண்டார். தனது உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் நேரில் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்றும் விருப்பம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்கொலை செய்து கொண்ட மகேந்திரனின் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமி நேரில் அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். மகேந்திரனை இழந்து வாடும் அவர் குடும்பத்தாருக்கு குடும்ப நலன் நிதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 30 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும். தஞ்சை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக 25 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மகேந்திரனின் 1 வயது பெண் குழந்தையின் முழு கல்வி செலவையும் அதிமுக ஏற்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இதற்கிடையே மகேந்திரன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள அதிமுக ஐடி விங் மாநில செயலாளர் ராஜ் சத்யன் கட்சியில் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் உள்ள பிரசித்தி பெற்ற சேவகு பெருமாள் ஐயனார் கோவில் வைகாசி தேரோட்ட திருவிழாவில் தேங்காய்களை உடைக்கும் விரோத நேர்த்திக்கடன் செலுத்திய காட்சிகளை இவை. முன்னதாக பெரிய தேரில் சேவகு பெருமாள் ஐயனார், பூரணை, புஷ்பகலை தேவியருடன் எழுந்தருளினார். தொடர்ந்து பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேர் 4 ரத வீதிகளிலும் வரம் வந்தது. அப்பொழுது திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனுக்காக தேரடி படிகளில் தேங்காய்களை வீசி எறிந்து உடைத்தனர். பல மணி நேரம் நீடித்த இந்த நிகழ்வில் சுமார் 5 லட்சத்திற்கும் அதிகமான தேங்காய்கள் உடைக்கப்பட்டன. பக்தர்கள் வீசி எறியும் தேங்காய்கள் தலையில் பட்டு காயம் ஏற்படாமல் இருக்க அங்கிருந்த மக்கள் பலர் ஹெல்மெட் அணிந்து கொண்டு தேங்காய் சில்லுகளை சேகரித்த வினோத காட்சியும் அரங்கேறியது. இந்த விழாவில் மத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களும், லண்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் நேற்று முதல் அனைத்து வகை பேருந்துகளிலும் பெண்கள் இலவசமாக பயணிக்க அனுமதிக்கப்படுகின்றனர். மேற்கு வங்க மாநிலத்தில் பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் அமலுக்கு வந்தது. மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடித்த பாஜக தங்களது தேர்தல் வாக்குறுதியில் கூறியபடி பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தை அமல்படுத்தியுள்ளது. இதன் மூலம் மாநில அரசு பேருந்துகளில் குறுகிய தூர உள்ளூர் பயணங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையே இயக்கப்படும் நீண்ட தூர பயணங்கள் என இரண்டிலுமே பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம். அதே நேரம் ஏசி பேருந்துகளில் இந்த சலுகை கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக பெண்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படுகிறது. இந்த கார்டை பெற அவரவர் தங்களது பகுதிகளில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகம் அல்லது கோட்டாட்சி அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த கார்டு பெறுவதற்கு ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார அட்டை ஆகியவற்றில் ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன் பிறகே விண்ணப்பிக்கும் பெண்ணின் புகைப்படம் மற்றும் பெயர் அடங்கிய ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படுகிறது. இந்த கார்டை பயன்படுத்தி பெண்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என பெண் ஒருவர் கூறினார். ट्रांसपोर्ट में देते हैं तो कुछ यहाँ पे फ्री हो गया तो कुछ तो हमारा होगा, ये अच्छा ही होगा. ஸ்மார்ட் கார்டு பெறும் வரை ஆதார் உள்ளிட்ட ஏதாவது ஒரு ஆவணத்தை ஆதாரமாக காட்டினால் இலவசமாக பயணிக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
வெயில் சுட்டரிப்பதன் காரணமாக பகல் நேரத்தில் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் நீடிக்கும் நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் பல்வேறு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி நண்பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரை தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வெயிலில் நீண்ட நேரம் உடற்பயிற்சி அல்லது உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காலில் செருப்பு அணியாமல் வெளியே செல்லக்கூடாது என்றும் மது, தேநீர், காஃபி, குளிர்பானங்கள் மற்றும் அதிக சர்க்கரை கொண்ட பானங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை வலியுறுத்தியுள்ளது. கோடை வெப்பம் அதிகமாக இருக்கும் நேரங்களில் சமையல் செய்வதை குறைத்து வீடுகளில் கதவு மற்றும் ஜன்னல்களை திறந்து காற்றோட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதிக புரதச்சத்து கொண்ட உணவுகள் மற்றும் பழைய உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களுக்குள் குழந்தைகள் மற்றும் செல்லப்பிராணிகளை தனியாக விடக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒருவருக்கு உடல் வெப்பநிலை அதிகரித்து மயக்க நிலை ஏற்பட்டால் உடனடியாக 108 அல்லது 102 என்ற அவசர உதவி எண்ணை தொடர்பு கொண்டு மருத்துவ உதவி பெறலாம் என்று மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டி.கே. சிவக்குமார் தலைமையிலான அமைச்சரவையில் சித்தராமையாவின் மகன் யதீந்திரா இடம்பெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் தேசிய தலைமையின் உத்தரவின் பேரில் கர்நாடக முதலமைச்சர் பதவியை சித்தராமையா ராஜினாமா செய்தார். இதையடுத்து காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டி.கே. சிவக்குமார் நாளை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் டி.கே. சிவக்குமார், சித்தராமையா உள்ளிட்ட தலைவர்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். டி.கே. சிவக்குமார் அமைச்சரவையில் இடம்பெறும் நபர்கள் குறித்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ள சூழலில் துணை முதலமைச்சர் பதவியை சித்தராமையா தரப்பு எதிர்பார்ப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சித்தராமையாவின் மகன் யதீந்திரா தனக்கு அமைச்சர் பதவி தருவதாக ராகுல் காந்தி உறுதியளித்திருப்பதாக கூறினார். Rahul Gandhi just said that my interest will be taken care of, and he said you will be inducted to the cabinet. Sir, are you looking for deputy CM post, sir? No. எந்த துறையை ஒதுக்கினாலும் ஏற்க தயாராக இருப்பதாகவும் யதீந்திரா கூறினார். இந்தியா கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜயை அழைக்க முயற்சிகள் நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை எதிர்த்து காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டது. இதில் சமாஜ்வாதி, திமுக, ஆம் ஆத்மி, உத்தவ் தாக்கரே தரப்பு, சிவசேனா உள்பட 15 கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் ஒற்றுமையை பலப்படுத்துவது, வியூகங்கள் வகுப்பது உள்ளிட்டவை தொடர்பாக அடுத்த வாரம் 8ஆம் தேதி இந்தியா கூட்டணி தலைவர்கள் டெல்லியில் சந்திக்க திட்டமிட்டுள்ளனர். கேரளாவில் இடதுசாரிகள் ஆட்சியை அகற்றி காங்கிரஸ் அரியணையை கைப்பற்றியதால் அக்கட்சிகளுக்குள் கசப்பு நீடிக்கிறது. மேற்கு வங்கத்தில் ஆட்சியை இழந்த திரிணாமுல் காங்கிரஸ் இடத்தை கைப்பற்ற காங்கிரஸ் தீவிரமாக செயலாற்றி வருகின்றது. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிய காங்கிரஸ் தவிக கூட்டணியில் இணைந்துள்ளது. திமுக கூட்டணியில் இருந்த இடதுசாரிகள், விசிக உள்ளிட்ட கட்சிகளும் தவிக ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இத்தகைய குழப்பமான அரசியல் சூழலில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திப்பு கவனம் ஈர்த்துள்ளது. இக்கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் விஜய்க்கும் அழைப்பு விடுக்க முயற்சிகள் நடப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் இக்கூட்டத்தில் திமுக பங்கேற்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே உள்ள நெடுமங்காடு பகுதியில் 1.5 வயது ஆண் குழந்தையை கொடூரமாக கொலை செய்த வழக்கில் தாய் மற்றும் தாயின் காதலன் கைது செய்யப்பட்டனர். கடந்த மே 29ஆம் தேதியன்று குழந்தை உணவருந்தும் பொழுது மயங்கிவிட்டதாக கூறி தாயின் காதலன் அஷ்கர் குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார். ஆனால் திருவனந்தபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே குழந்தை பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. குழந்தையின் உடலில் பல காயங்கள் இருந்ததால் சந்தேகமடைந்த மருத்துவர்களும் குழந்தையின் தாத்தா பாட்டியும் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். உடற்கூறு ஆய்வு மற்றும் மருத்துவ அறிக்கையின்படி குழந்தையின் மரணம் தற்செயலானது அல்ல, அது திட்டமிட்ட படுகொலை என்பது உறுதியானது. குழந்தையின் உடலில் 91 காயங்கள் மற்றும் தழும்புகள் கண்டறியப்பட்டன. இதையடுத்து குழந்தையின் தாய் அகிலா, காதலன் அஷ்கர் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அஷ்கர் குழந்தையின் தலையை சுவற்றில் மோதி பலத்த காயத்தை ஏற்படுத்தியுள்ளார். இந்த தாக்குதலால் ஏற்பட்ட மூளை மற்றும் உட்புற உறுப்புகளின் இரத்தப்போக்கு காரணமாகவே குழந்தை இறந்துள்ளது. விசாரணைக்காக அஷ்கரை காவல்துறை சம்பவ இடத்திற்கு அழைத்து வந்த பொழுது ஆத்திரமடைந்த உள்ளூர் பொதுமக்கள் பாதுகாப்பை மீறி அஷ்கரை நைய புடைத்தனர். இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தரப்படும் என கேரள அமைச்சர் பிந்து கிருஷ்ணா உறுதியளித்துள்ளார். சீனாவின் பாரம்பரிய உடைகளை அணிந்து ரோபோக்கள் நடனமாடிய காட்சிதான் இது. வடகிழக்கு சீனாவின் ஹேலாங்ஜியாங் மாகாணத்தில் உள்ள
ஹார்பின் பெட்ரோலியம் நிறுவனத்தில் ரோபோக்களுக்கான பிரம்மாண்ட போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த ரோபோக்கள் சீனாவின் பாரம்பரிய உடைகளை உடுத்தி கைகளை கூப்பி பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளித்ததுடன் தைச்சி தற்காப்பு கலை வடிவங்களையும் செய்து காட்டி பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர். இந்த மாநில அளவிலான போட்டியில் 30 பல்கலைக்கழகங்களில் இருந்து 1700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களை கொண்ட 448 குழுக்கள் நேரடியாக களமிறங்கின. செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்புகள், ரோபோ நடன போட்டி மற்றும் அனைத்து நிலப்பரப்புகளிலும் இயங்கும் கூட்டு ரோபோக்கள் என பல பிரிவுகளில் இந்த தொழில்நுட்ப போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. மறு சுழற்சி ராக்கெட்டை முதன்முறையாக சீனா விண்ணில் செலுத்திய காட்சிதான் இது. தென்மேற்கு சீனாவில் உள்ள டாங்பெங் தனியார் ஏவுதளத்தில் இருந்து லாங் மார்ச் 12B ராக்கெட்டை சீனா வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது. தங்கு தடையின்றி இணைய சேவை கிடைப்பதற்காக இந்த செயற்கைக்கோள்களை சீனா விண்ணில் செலுத்தியது. மறு சுழற்சி செய்யக்கூடிய முதல் ராக்கெட்டான இது லாங் மார்ச் ராக்கெட் வரிசையில் சீனாவின் 647வது ராக்கெட் ஆகும்.